தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க மின்பிடி பூச்சின்னு வரீங்க, அப்புறம் எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்? சார், களத்தில் பணியாற்றவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானர்கள். இது சினிமா வசனம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்க கேட்குறீங்க. நீங்க வாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜ் ஏதாச்சும் சொன்னார், விஜயை சாடினார். ஏப்பா, முதல் ஆண்டுல தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தா அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்கறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளவு காலமா சினிமாவில் இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுபோன்ற நிரூபித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே அதுக்குள்ள மற்ற யாரையும் இது முதல் தொடக்க நாள யாரையும் நான் சாட விரும்பல. தம்பி கேட்டதுனால சொன்னேன். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள்.